இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ணியிருக்கிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம காய்கறியெல்லாம் நிறையா போட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இந்த சாதம் பண்ணியிருக்கேங்க. இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி ருசித்து சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருப்பாங்கங்க. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு 50 கிராம் கேரட், 50 கிராம் கோஸ், ஒரு பெரிய சைஸ் குடமிளகாய், அதே போல் ஸ்வீட் கார்னும் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 1 ஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேவருக்காண்டி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்குங்க, இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயத்தை 1 செகண்ட் மட்டும் வதக்கிக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டே இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிட்டால் போதும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு கோஸையும் கேரட்டையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி நம்ம செஞ்சு முடிக்கிறதுட்டிக்கும் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கலர் மாறிடவே கூடாது. காய்கறியில் நம்ம இருக்கிற கலர், நேச்சுரல் கலர் மாறவே கூடாது. இப்போ மூடி வச்சு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வேக விடலாம். பாருங்கள், 1 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு குடமிளகாயும் ஸ்வீட் கார்னையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். மறுபடியும் அதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. அதுவும் 50 கிராம் தான் எடுத்துருக்கிறேன். இந்த காலிஃப்ளவரை ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு காலிஃப்ளவரை சேர்த்துக்குங்க. தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்ததை சேர்க்க வேண்டாம். தண்ணியில் போட்டு நல்லா 2-3 தடவை கழுவிட்டு அந்த காலிஃப்ளவரை எடுத்துக்குங்க. அந்த மாதிரி எடுத்த காலிஃப்ளவரை நம்ம தோசைக்கல்லில் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த காய்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வேக விடலாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சுது. இப்போ பார்த்துடலாம். நல்லா காய்கறி 80% தான் வந்திருக்குது. ரொம்ப வேகக்கூடாது. இதில் ஒரு 2.5 ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ இந்த சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சாதத்தை நல்லா பொழுன்னு வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சாதத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த சாதம் 2 பேர் சாப்பிட்றதுக்கு சரியான அளவாக இருக்கும். ஏன்னா காய்கறி நிறையா சேர்த்துருக்குறோம். இந்த ரெசிப்பியில் நம்ம காய்கறி தான் நிறையா சேர்த்துருக்குறோம், சாதம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறோம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மேலே மல்லிச்செடி தூவி விட்டுக்குங்க. இப்போ இந்த சாதத்தை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த சாதம் நல்லா பொழுன்னு சூப்பராக வந்திருக்குது. இந்த சாதம் எனக்கு என்னோடய பொண்ணு மதியானம் லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். மிளகுத்தூள், நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு இது ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. மிஸ் பண்ணாமல் இதே அளவுகளோட நீங்களும் இதே சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. இருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.